பார்த்தால் ஒரு தாயின் கண்ணீர், ஒரு மகனின் மௌனம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஹனி வாய்ஸ். ஒரு தாய் தன் மகனை பார்க்க பல வருடங்கள் காத்திருந்தால் அது சந்தோஷமான தருணமாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு தாய் வந்த செய்தியை கேட்டதும் மகனின் மனதில் மகிழ்ச்சிக்கு பதிலாக கேள்விகளும் வேதனைகளும் எழுந்தால் அதுதான் தி ஜானகிராமனின் அம்மா வந்தாள். இந்த நாவலை படிக்க ஆரம்பித்த போது இது ஒரு சாதாரண குடும்ப கதை என்று நினைத்தேன். ஆனால் படிக்க படிக்க இது குடும்ப கதை அல்ல, மனித மனதின் ஆழத்தை ஆராயும் ஒரு உளவியல் பயணம் என்பதை உணர்ந்தேன். இந்த நாவல் முடிந்த பிறகும் எனக்கு தூக்கம் வரவில்லை. ஏனென்றால் கதையில் வில்லன் யாரும் இல்லை, ஆனால் அனைவரும் காயப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். கதையின் மையத்தில் இருப்பவர் அலங்காரம். ஒரு தாய், அவள் கெட்டவளா இல்லை அவள் நல்லவளா? அதற்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாது. அவள் ஒரு மனிதர், தவறு செய்த மனிதர், அந்த ஒரு தவறின் நிழலில் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த மனிதர். அலங்காரத்தின் வாழ்க்கையை படிக்கும்போது ஒரு விஷயம் புரிகிறது. சில நேரங்களில் ஒரு தவறுக்கான தண்டனையை சமூகம் கொடுப்பதை விட நம் மனசாட்சி கொடுக்கும் தண்டனை மிக பெரியது. அலங்காரம் தினமும் அதைத்தான் அனுபவிக்கிறாள். அதனால்தான் தன் மகன் அப்புவை வேதம் கற்க அனுப்புகிறாள். அவன் ஒரு பெரிய வேத பண்டிதனாக வளர்ந்து தன் தாயின் பாவத்தை கழுவி விடுவான் என்று நம்புகிறாள். எவ்வளவு வேதனையான எண்ணம் பாருங்கள். ஒரு தாய் தன் மகனின் வெற்றியை கனவையும் காணவில்லை. தன் குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அவனை அனுப்புகிறாள். இதுதான் என்னை மிகவும் பாதித்தது. கதையின் நாயகன் அப்பு. அவன் தன் தாயை நேசிக்கிறான், ஆனால் அவளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் மனதில் அன்பு இருக்கிறது, கோபமும் இருக்கிறது, கருணையும் இருக்கிறது, கேள்விகளும் இருக்கின்றன. அதுதான் இந்த நாவலை உயிரோட்டமாக்குகிறது. இந்த நாவலை படிக்கும்போது ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் மனதில் வந்தது. ஒரு மனிதனை அவன் செய்த தவறால் மட்டும் தீர்மானிக்கலாமா? இன்று சமூக வலைத்தளங்களில் ஒரு சிறிய தவறு நடந்தாலும் நாம் உடனே தீர்ப்பு வழங்கி விடுகிறோம். ஆனால் இந்த நாவல் சொல்லும் செய்தி வேறு. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் நாம் அறியாத ஒரு கதை இருக்கிறது. நாம் பார்க்கும் தவறுக்கும் பின்னால் ஒரு வேதனை இருக்கலாம், ஒரு கண்ணீர் இருக்கலாம், ஒரு ஆயுள் முழுவதுமான குற்ற உணர்வு இருக்கலாம். இந்த நாவலை எழுதப்பட்ட காலத்தை நினைத்து பாருங்கள். அந்த காலத்தில் இப்படி ஒரு பெண்ணின் உள்ளத்தை இவ்வளவு நேர்மையாக எழுதுவது மிகப்பெரிய தைரியம். அதனால்தான் தி ஜானகிராமன் ஒரு சாதாரண எழுத்தாளர் அல்ல, மனித மனதை படைத்த கலைஞர். இந்த நாவல் எனக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக அல்ல, நம் மன அமைதிக்காக. கடைசியாக ஒரு வரி. சில புத்தகங்கள் நம்மை மகிழ்விக்கும், சில புத்தகங்கள் நம்மை சிந்திக்க வைக்கும், ஆனால் மிகச்சில புத்தகங்கள் தான் நம்மை மாற்றும். அம்மா வந்தால் அப்படிப்பட்ட ஒரு நாவல். அதனால்தான் இந்த புத்தகத்தை மூடிய பிறகும் அலங்காரத்தின் கண்ணீரும் அப்புவின் மௌனமும் இன்னும் என் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. அம்மா வந்தால் நாவல் பெண்களுக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், ஒரு கண நேர உணர்ச்சியில் எடுக்கும் முடிவு பலரின் வாழ்க்கையில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தலாம். திருமணத்தில் பிரச்சனை இருந்தால் அதை பேசி தீர்க்க முயற்சிக்க வேண்டும். இரகசிய உறவுகள் மன அமைதியையும் குடும்ப நம்பிக்கையையும் பாதிக்கலாம். ஒரு தாயின் முடிவுகள் குழந்தையின் வாழ்க்கையையும் உணர்வுகளையும் பாதிக்கக்கூடும். உணர்ச்சிகளை விட பொறுப்பும் நேர்மையும் முக்கியம். அன்பும் ஆசையும் மனித இயல்பு. ஆனால் ஒரு தவறான முடிவு நம் வாழ்க்கையை மட்டுமல்ல, நம்மை நேசிப்பவர்களின் வாழ்க்கையையும் பாதிக்கலாம். அதனால் எந்த உறவிலும் நம்பிக்கையையும் நேர்மையையும் காப்பது மிக முக்கியம். அதே நேரத்தில் இந்த நாவல் பெண்களை மட்டும் குற்றம் சாட்டவில்லை. உறவில் இருக்கும் ஆணும் பெண்ணும் இருவரும் தங்கள் செயல்களின் பொறுப்பை உணர வேண்டும் என்பதையும் நினைவூட்டுகிறது. அதனால்தான் இந்த நாவல் இன்றும் சிந்திக்க வைக்கிறது. ஒரு புத்தகம் முடிந்துவிட்டாலும் அதில் கிடைத்த பாடங்கள் வாழ்க்கை முழுவதும் நம்முடன் பயணிக்கும். அம்மா வந்தால் நாவலின் இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு அருமையான புத்தகத்துடன் சந்திப்போம். அதுவரை வாசிப்போம், சிந்திப்போம். நன்றி. பாய் பாய்.